அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் KGP அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடப்பு பராபவ வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி காலை 11:07 அன்றைக்கு ஆங்கில தேதி 26/5/2026 அந்த காலை 11:07 கடக லக்ன வேளையில் கடந்த ஓராண்டாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு கிரகமானது அந்த குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்ட வேளையில் மிதுன ராசி புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு குரு பெயர்ச்சி நடக்கிறது. இதன் பலனாக துலாம் ராசிக்கு அன்றைய கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையில் என்ன பலன்கள் என்பதை காணலாம். திருமணம் தாமதமான இளைஞர்கள் மற்றும் கன்னிப்பெண்களுக்கு இந்த ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்குள் திருமணம் நிச்சயமாகி அது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2026 மேல் திருமணம் நடந்தே தீரும். அதாவது இந்த குரு பெயர்ச்சி ஆண்டிற்குள் நடந்து தீரும். குழந்தை பாக்கியமும் இதே போலத்தான். இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த குரு பெயர்ச்சி ஆண்டு கட்டாயமாக ஆண் குழந்தை தலைப்பிள்ளையாக பிறக்கும். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, AI டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், விஷுவல் கம்யூனிகேஷன், சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் ஸ்டடி, காமர்ஸ், BBA, MBA இது போன்ற படிப்புகள் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும். இந்த ராசிக்காரர்கள் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு வேலைகளில் கண்டிப்பாக நிலைத்திருப்பார்கள். இவர்களில் பலருக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பதவிகள் கிடைக்கும். திருமணமானவர்களில் சிலர் கணவன் மனைவி உறவில் விரிசல், அதனால் சிலருக்கு பிரிவினையோ சிலருக்கு துக்கமான சம்பவங்களோ நடைபெறும். எனவே கண்டிப்பாக அந்த வகையில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. வழக்குகளில் வெற்றி சிலருக்கு ஏற்படும், சிலருக்கு சிறை தண்டனையும் ஏற்படலாம். அதிலும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். சிலருக்கு பதவி இழப்பு போன்றவையும், இதெல்லாம் இப்ப நான் சொன்ன இந்த 3 மைனஸ் பாயிண்ட்டும் அவரவர் ஜனன ஜாதகப்படி தான் அதை நிர்ணயம் பண்ணணும். அதாவது அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான் அதெல்லாம் நடக்கும். ஆசிரியர் தொழில் செய்பவர்கள், ப்ரொஃபஸர்கள், ஆடிட்டர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள், புரோகிதம் செய்பவர்கள், உபன்யாசகர்கள், இந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் இந்த ராசியைச் சேர்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் பலருக்கு அவர்களது ஜனன ஜாதக அடிப்படையில் சிறப்பான பலன்கள் உண்டு, பதவி உயர்வும் உண்டு, நல்ல மதிப்பு கிடைக்கும். இரும்பு வியாபாரம், தங்கம் வியாபாரம், சிவில் ஒர்க்ஸ், அரசியல் போன்றவை சிறப்பாக நடக்கும். இவர்களில் பலருக்கு கப்பல் பயணம் அதிகம் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனி மற்றும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் போன்றவற்றில் தொழில் செய்பவர்களும் நல்ல லாபங்களையும், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ரியல் எஸ்டேட் தொழில்கள் போன்றவையும் சிறக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் உள்ளது. சந்திராஷ்டம தினங்களில் வேலை நிமித்தமாகவோ அல்லது பிசினஸ் நிமித்தமாகவோ இரவு நேரத்தில் பயணம் செய்வதை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. இந்த ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்காக பரிகாரமாக ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் திருச்செந்தூர் சென்று
திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து அப்படி செய்வதால் இவர்களுக்கு பலன்கள் நன்மையாக மாறும், சிறப்பான பலன்கள் கிடைக்கும். தவிர தினமும் பிரம்ம முகூர்த்த வேளையில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தாலோ அல்லது கந்த சஷ்டி கவசத்தை கேட்டாலோ நல்ல பலன்கள் கிடைக்கும். 4ஆம் தேதி பிறந்தவர்கள் தங்களது வலதுகை மோதிர விரலில் வெள்ளியில் நீலக்கல் பதித்த மோதிரம் அணிந்தால் நற்பலன்கள் இரட்டிப்பாகும். உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.